பெண்கள் உடம்புக்குள்ள மொத்தம் எத்தனை பூமா இருக்கு? உடம்புக்குள்ள நேரமாச்சு அடுத்தால் வந்துகிட்டு இருக்கேன். இடத்துக்கு வந்துருமா? குறிஞ்சியில பூமா சொல்லிடுவோமாப்பா. குறிஞ்சியிலே ஆகா நல்லா இருக்கே, நல்லா இருக்கு குரல் வளம். இப்ப வந்து ஒவ்வொரு பூ சிறந்த பூ. பூ பூத்திருக்கும் போது பார்ப்பதற்கு ஒரு அழகு, குழந்தையின் சிரிப்பு ஒரு அழகு, அதை விட பெண்களின் கற்பு ஒரு பெருமை, ஆண்களின் பொறுப்பு அதை விட பெருமை. இன்னொரு முக்கியமான பூ இருக்கு, சேமிப்பு. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிச்சு 2500 ரூபாய் செலவு பண்ணா பணக்காரங்களே ஆக முடியாது. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் செலவு பண்ணி யாரு 50 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்கதான் பணக்காரங்கள் ஆக முடியும். அதனால முக்கியமான பூ எல்லாருக்கும் சேமிப்பு. யார் நானும் அதான் என்கிட்ட கிடையாது. அம்மா 200 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதே 10 மணிக்கு உள்ள போயிட்டான்னு வச்சுக்கல 150 ரூபாய் செலவழிக்குதான். 10 மணிக்கு மேல போனா 100 ரூபாய் செலவழிக்குதான். ஏன்னா ஒயின் ஷாப்ல அதெல்லாம் வேணா. சில ஆண்கள் இன்னைக்கு குடும்ப பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறிஞ்சியில பூ வந்தா எப்படின்னு சொல்லிடுவோமா? இன்னைக்கு நேரம்ல பேசுறதுனால பேசிக்குவோம். குளுக்குதடி தன்னாலே கையில ரத்தம் தான் பாரு. பம்பரக்கட்ட அணிய புடுங்க சும்மா எதாவது சபையில பேசணும் தெரியல. சரிம்மா, இப்ப வந்து பூவை சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து வந்து விவசாயிகள், நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள். நம்ம ஒரு மனிதனாக்கப்பட்ட நிமிர்ந்து உட்காருமா முதுகெலும்பு ரொம்ப அவசியம். முதுகெலும்பு விவசாயி வரிச்சல் யாருமா? அதெல்லாம் நம்ம கிளை கட்ட அங்கங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் தான். ஏன்னா ஒரு மனிதன் நிமிர்ந்து உட்கார்னா முதுகெலும்பு அவசியம். அது மாதிரி ஒரு கிராமம் நிமிர்ந்து நிக்கணும்னா அந்த விவசாயிகள் அவசியம். நெத்தியில நிறத்துல சிட்டி அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். வந்தனா இலை போட்டு அழகா சாப்பாடு வச்சாங்க. ஒரு 100 ரூபா கட்டு 50 ரூபா கட்ட வச்சா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். விடிய விடிய எங்க நாடகம் மயக்கம் போட்டு விழுந்துருமே. அதனால ஒருச்சான் வயிறே இல்லாட்டா உலகத்திலே கலாச்சாரம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒருச்சான் வயிறு நிரப்புறதே விவசாயிகள் தான். இந்த மாதிரி அமங்கலாம வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அதனால முதல்ல காவலை முடிச்சு வைப்போம். சரி, கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அப்படி அந்த காலத்துல வந்து விவசாயிகள் எல்லாம்
பாட்டு பாடு நாத்திரம் இயற்கை, களத்து மேல கலந்து கருதற்பது இயற்கை, பெண்கள் நெல்லு கடத்திட்டு நடந்து போகும் அழகு ஒரு இயற்கை. இன்னைக்கு எல்லாம் செயற்கை மயமா போச்சு. எந்த கொண்டு வயிறு இறக்க வீட்டு மூட நெல்லு வர அந்த புள்ள மாடு கூட திங்க மாட்டேங்குது, மேய முடியாது. அது மாதிரி இல்லாமல் ஒரு கன சென்டிமீட்டர் விவசாயம் உருவாகுவதற்கு 200 ஆண்டுகள் ஆகுமா? வேளாண்மை மகரி சொல்லியிருக்காரு. நம்ம விவசாயத்தோட வீடு கட்டிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாம மாட்டு வண்டி மறுபடியும் வந்தா எனக்கு 2000 ஏக்கர் இருக்கு. நீ பத்திர வண்டி வாங்கி வச்சு நல்லபடியா சம்பாதி. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணா உங்க வீட்டுக்காரர் உங்களை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு கல்யாணம்லாம் வேணாம். ஏன் அடி கட்டிட்டு போய் மட்டார்னு குத்துவாங்க. உனக்கு தான் கல்யாணமே ஆகல. கல்யாணம் போய் அவனை அடிக்கிறது எப்படி தெரியும்? தண்ணியை போட்டு குத்துவாங்க. பக்கத்துல நடந்த பாத்துட்டே இருந்தியா? அது மாதிரிலாம் இல்லாம மனசுக்கு பிடிச்ச கணவன் அமைச்சுன்னு வச்சுக்க. நாம கணவன்ட்ட நல்லா நடந்துக்கிட்டோம்னா அவங்க நல்லபடியா நம்மள்ட்ட நடந்துக்குவாங்க. அதான் உண்மை. வாங்கிக்கமா. என்னென்ன இங்கிலாந்து லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கு, இங்கிலாந்து லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா நடுவண்ணூர் போஸ்ட் வன்னியாமலையை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் அவர்கள் 50 ரூபாய். வீட்டில் வளர்ப்பது நாய் அல்லது பூனை. நாய் குறுக்கே சென்றால் வைரவன் என்று சொல்கிறோம், பூனை குறுக்கே சென்றால் சகுனம் என்று சொல்கிறோம். இப்படிக்கு ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்டு எம் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு 50 ரூபாய் MS முத்தப்பா ரசிகர்கள் சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, பூனை குறுக்க போனா எளிதையும் சகுனம் பார்க்கணும். நீ ஏயா பார்க்குற? பார்க்காத. அப்படிலாம் இல்லம்மா. இந்திரனாகப்பட்டவன் முதல்ல ஒரு பெண்ணின் குடும்பத்தை கெடுப்பதற்காக, அகனிங்கிற பெண்ணின் குடும்பத்தை கெடுப்பதற்காக பூனையாக உருமாறியவன். பூனையா உருமாறியனால்தான் அகனியாகப்பட்டவள் கல்லாக உருமாறி பூமிக்கு வந்தா. முத பூனையா உருமாறுறது வந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பதற்காக தேவேந்திரனாகப்பட்டவன். அதனாலதான் பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்த அந்த தேவேந்திரனாகப்பட்டவன் பூனையாக உருமாறியதான் இன்னைக்கு பெண் பார்க்க போகும்போதோ நல்ல விஷயங்கள் பார்க்கும் போதோ பூனை குறுக்க போனா வந்து அந்த விஷயம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாய கண்டா கல்ல காண, கல்ல கண்டா நாய காண. என்ன தெரியுமா? அப்படியெல்லாம் பழமொழி. நாயகனை கண்டால் கல்லதனை காணவில்லை, கல்லதனை கண்டால் நாயகனை காணவில்லை. ஒரு கோயில வந்து சிற்பம் செதுக்கி வச்சிருந்தானா அந்த காலத்துல நாயகன் முதல்ல சிவபெருமான் தான் செதுக்கி வச்சிருப்பாங்களாம். நாயகனை கண்டால் அந்த கல்லு வடிவத்தை வந்து நம்ம நாயகனாக பார்த்தால் கல்லு தெரியாது, கல்லாக பார்த்தால் நாயகனை தெரியாது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா தழுவி நாயகன் கல்லகனா கண்டகன நாயகன் பழமொழி வந்துச்சு. அதனால என்ன செய்யணும்? ஒரு மாட்டு வண்டி எப்படி நடந்து போன எப்படி மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமை கூட பேசிக்கிட்டு காங்கேய கால மூட்டி கண்ட வண்டி ஓட்டிக்கிட்டு மாமரத்து சோழகில நன்னிருக்கும் பாதையில் திரும்ப போயிருவோமா மாமா, திரும்ப போயிருவோமா. சூரியரே
பொம்பளை ஊர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆளை பாரு, வாங்கி இடத்த பாரு. ஆரம்பிச்சிட்டியா? நான் எவ்வளவு நேரம் அதே நிக்கிறது? நிக்க முடியாது, உள்ள போயிருக்க வேண்டியதானே. பாவம், அந்த கண்ணாடி தலை வெந்து வச்சு. வேதிமை சாரல் விஷயம் உள்ளவர்கள், தரத்தில் சிறந்தவர்கள், தரமானவர்கள், சப்தரிசிகள், முனிவர்கள் வரணும். முதல் காவல் அண்ணன், இரண்டாவது காவல் தோழிகள், மூன்றாவது காவல் நான். செல்வோமா போவோமா காவலுக்கு? ஆழம் சோ. அப்புறமே சும்மா சும்மா வாங்க, உன் முகமே சரியில்லை.